என்னன்னா இங்கிலீஷ் ஆக மனுஷங்க மாதிரி மதிக்கங்க. அது நல்லா சத்தமா சொல்லுங்க. எங்களே ஒரு மனுஷங்களா மதிச்சா அதுவே போதும். ஆயிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க செல்லம். உங்க பேர் என்னக்கா? ஜெசிகா. உங்க பேருக்கா? ஆயிக்கா, சுசிப்பா. சுசியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. சாப்பிட்டீங்களாக்கா? என்ன சாப்பிட்றீங்களா? நீ எதனா சாப்பிடுறியா? கேட்டதே போதுங்க, இது மாதிரிலாம் ரொம்ப கஷ்டங்க கேட்கறது. வாங்க என்ன சாப்பிடலாம். டீ காஃபி சிக்கன். ஆயிக்கா வாங்க. உங்க பேர் என்னது? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. உங்க பேர் என்னக்கா? என்னுடைய நேம் வந்து யோஷிகா. யோசிக்காவா? கஷ்டமா தான் இருக்குது. என்னன்னா இங்கிலீஷ் ஆக மனுஷங்க மாதிரி மதிக்கங்க. அது நல்லா சத்தமா சொல்லுங்க. எங்களே ஒரு மனுஷங்களா மதிச்சா அதுவே போதும். எங்களே ஒரு மனுஷனா மதிங்க. கம்ப்ளீட் ஏதா இருக்கு. தேங்க்யூ செல்லம். சரிங்களா? நல்லா இருக்கு செல்லம். நல்லா இருக்கும். எந்த ஒரு நோயும் என்னன்னா திருநங்கையா உங்க வீட்டுல யாருன்னா மாமரம் செய்யறதுன்னா நாளைக்கு போடுவோம். குடும்பத்தோட சேர்த்துக்கோங்க. ஒதுக்கிட்டா பெக்கிங் பண்ண ரொம்ப கையெழுதி எங்களை ஒரு சக மனுஷியா மதிச்சாலே போதும்னு திருநங்கைகள் ரொம்ப எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு இடத்துல நிறைய திருநங்கைகளை பாக்குறாரு, அவங்க கிட்ட கேஷுவலா பேசுறாரு. அந்த எல்லா அக்காக்களும் ரொம்ப சந்தோஷமா இவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, ஏதாச்சும் சாப்பிடுறியா, டீ காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அக்காக்கள் எல்லாரும் பாசத்தோடு கேட்டதும் இதுவே எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சுக்கா அப்படின்றாரு. அதுக்கப்புறமா அவங்க முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னும் இல்லப்பா, எங்களெல்லாம் சக மனுஷியா மதிச்சாலே போதும், வேற எதுவுமே நாங்க பெருசாலாம் கேட்கல. உங்களோட குடும்பத்துல யாராச்சும் திருநங்கையா மாறிட்டாங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, துரத்திடாதீங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா எல்லா திருநங்கைகளும் ஷேர் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு உண்மை இல்ல. பல பேர் அவங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க. குடும்பத்துல ஆரம்பிச்சு சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அவங்க கேக்குறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். சக மனுஷியா மதிச்சாலே போதும், வேற எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை அப்படின்றதுதான். அதை இவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. சென்னை மாப்பிள அப்படின்னு சொல்லி ஆகாஷ் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் உட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.